அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியனுடைய அருட்கருணையாளும், ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியனுடைய அருட்கருணையாளும், லோபாமுத்ரா சமேத அகஸ்திய பெருமானின் அருட்கருணையாளும், குமுதவள்ளி சமேத விஸ்வாமித்திர மகரிஷியனுடைய அருட்கருணையாளும், அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாளும், அநேக குருமார்களுடைய அருட்கருணையாளும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை, பதிவுகளை, தெரியாத விஷயங்களை, பரரகசியங்களை, ஜோதிட ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீடியோக்களை எல்லாம் அநேக பேர்கள், கோடி பேர்கள் பார்த்து அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடியனிடம் தெரிவித்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்கள், இந்த யூடியூப் வீடியோவை பார்ப்பவர்கள் தாங்களும் எங்களுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தால் தாங்களும் அந்த அரிய பெரிய விஷயங்களை எல்லாம், பதிவுகளை எல்லாம் தாங்களும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து, எனவே உடனடியாக தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள அடியேன் வேண்டுகோளை விடுத்து, நாம் இப்பதிவிலே இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த சொப்பனத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு கொஸ்டின், கேள்விகள் நிறைய பிறக்கிறது. அடியேட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறான். எனக்கு கனவுல பாம்பு வருது, கனவுல பார்த்தீங்கன்னா யானை துரத்துற மாதிரி வருது, புலி துரத்துற மாதிரி வருது, கனவுல வீடு இடிகிற மாதிரி வருது, கனவுல திருமணம் பண்ணுற மாதிரி வருது, இந்த மாதிரி கனவுல ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போ இந்த சொப்பனத்துக்கெல்லாம் என்ன பலன்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த சொப்பனத்தை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம்தான் அந்த சொப்பனத்துக்கு ஆதாரம் எதுன்னா நம்முடைய மனசு தான். இப்போ இந்த மனதில் தான் எண்ணங்கள் தோன்றுகிறது. இந்த மனங்கள் எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா சரீரம், மனம், இந்திரியங்களோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த சொப்பனத்துக்கு ஆதாரமாக இருப்பது மனம்தான். அப்போ இந்த மனது தெளிவு நிலை இல்லாதவர்களுக்கு தான் முதல்ல சொப்பனங்கள் அதிகமாக வரும். அப்போ இந்த மனம்தான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறதுனால முதல்ல இந்த சொப்பனத்தை நம்ம நல்ல சொப்பனம், கெட்ட சொப்பனங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த சொப்பனம் எதிலிருந்து பிறக்கிறது, இதற்கு ஆதாரமாக இருக்கிறது தான் மனம். அப்போ இந்த மனம் எதை சார்ந்து இருக்கிறது சொன்னால் சரீரத்தை சார்ந்திருக்கிறது, புலன்களை சார்ந்திருக்கிறது. அப்போ ஒருவர்களுக்கு புலனடக்கம் இல்லையோ, சரீரத்தினுடைய கட்டுப்பாடுகள் இல்லையோ, இல்லை சரீரத்தினுடைய உபத்திரவங்கள் இருக்கிறதோ, இல்லை அந்த மனம் அவர்களுக்கு சரியான நிலையில் இல்லாமல் ஒரு மன அழுத்த நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அதிகமான சொப்பனங்கள் ஏற்படும். இதுதான் முதல்ல சொப்பனத்தினுடைய ஆதாரம், அதுக்கு தாத்பரியம். இப்போ நல்ல மனசை நல்ல சாந்தமாக வச்சுருக்கா, நிதர்சனமாக இருக்கா, அவளுக்கு சொப்பனம் வராதான், அவளுக்கும் வரும். அவளுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் அவர்களுக்கு நல்லதை சொல்லக்கூடிய அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் என்கின்ற அடிப்படையிலே சொப்பனங்கள் வரும். அவளுக்கு வரக்கூடியது இன்ட்யூஷன். இதற்கு சொப்பனம்னு பேர் கிடையாது, இன்ட்யூஷன். மற்றவர்களுக்கு மன அழுத்தத்தை இருப்பவர்களுக்கு இந்த மெட்டீரியலைஸ்டு லைஃபாக வாழ்ந்து புலன்களை கட்டுப்படுத்தாமல் அவர்கள் மனதை அடக்காமல் மன அழுத்தத்துடன் வாழ்வர்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் தான் 2 வகை. ஒன்று அது நல்ல சொப்பனங்கள், இன்னொன்று தீய சொப்பனங்கள். இப்போ இதை பார்த்துட்டோம். அப்போ முதல்ல இந்த சொப்பனத்தை வரவிடாமல் கெட்ட சொப்பனம் வரவாளுக்கு சொல்கிறேன். இந்த கெட்ட சொப்பனங்கள், நல்ல சொப்பனங்களோ, நான் நிம்மதியாக தூங்கணும், எனக்கு நல்ல சொப்பனமும் வேண்டாம், கெட்ட சொப்பனம் வேண்டாம், நிம்மதியாக தூங்கணும்னா முதல்ல மனசை சரி பண்ணணும். அப்போ அந்த மனதை சரி பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு 2 வழி. இப்போ மனதுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த சந்திரன்லேருந்து தான் ஔஷதம், மருந்தே உற்பத்தி ஆகிறது. அதுக்கு தான் சந்திரனுக்கு ஔஷதராஜன்னு பேர். அவன் தான் அந்த மனசுக்கு மருந்து போடக்கூடியவன். இந்த சந்திரன்கிட்ட தான் அமிர்தம் வரும். அந்த அமிர்தம் தான் அந்த மனசுக்கு போடக்கூடிய அமிர்தம். மனசுக்கு மட்டும் கிடையாது, உடம்புக்கு, இந்த புலன்களுக்கு அமிர்தம் யார்கிட்டேருந்து கிடைக்கிதுன்னா சந்திரன்கிட்ட தான் கிடைக்கிறது. அப்போ அந்த சந்திரனுடைய வழிபாடு யாருக்கு இருக்குது? அப்போ சந்திரனை நேரடியாக வழிபாடு அப்படிங்கிறத விட அது 3ஆம் பிறை சந்திரனை வழிபடுறவர்களுக்கும் அந்த பௌர்ணமி அன்றைக்கு அந்த அம்பாள் சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா கௌரி. அந்த கௌரியே பௌர்ணமி அது திங்கட்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து வந்ததுன்னா அன்றைக்கு போய் அந்த அம்பாளை வழிபட்டு வந்தான்னா அவளுக்கு இந்த மனம் கட்டுப்படும் பொழுது அவளுக்கு இந்த சொப்பனங்களிலிருந்து விடுபடலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு வளர்பிறையில் ஆரம்பித்து திங்கட்கிழமை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து
அந்த ராத்திரி 7:30 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனமாகி ஒரு 3:30 நாளிகைக்கு மேலே, அதாவது 7:30 மணிக்கு மேலே சாந்தமான அம்பாள் கோயில், கௌரி, பாலா, திரிபுர சுந்தரி, கையில் ஆயுதங்கள் இல்லாத ஒரு அம்பாள் கோயிலில் போய், கௌரிங்கிற பேரில் அம்பாள் இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லை மீனாட்சி, காமாட்சி, இந்த மாதிரி திரிபுர சுந்தரி மாதிரி அம்பாள் கோயிலில் போய் அந்த அம்பாளுக்கு வெள்ளை தாமரை, ஏன்னா சந்திரன் வெண்மை இல்லையா, அதனால் வெள்ளை தாமரை புஷ்பம் சாத்தி, அல்லது வெள்ளை இல்லைன்னா அல்லி புஷ்பம் சாத்தலாம், அள்ளியும் சாத்தலாம். சந்திரனை பார்த்து தான் அள்ளியே மலரும், சூரியனை பார்த்தா தாமரை மலரும், சந்திரனை பார்த்தா அள்ளி மலரும். ஆனால் அள்ளி புஷ்பத்தை சாத்தலாம், இல்லை வெள்ளை தாமரை சாத்தலாம். வெண் தாமரை சாத்தி அந்த அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம், ஏன்னா அது வெண்மையாக இருக்கு இல்லையா, அதனால் நெய் தீபம் ஏற்றி அந்த அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு நல்ல ஒரு சுமங்கலிக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்தா இந்த சந்திரனால் மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவளுக்கு தீரும். இது ஒரு முறை. அப்போ இது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், பால் சாதம் தாளிக்காமல் இந்த தயிர் சாதத்தை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணலாம். இது போக பால் சாதம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணலாம். விநியோகம் பண்ணும்போது அந்த மனதனுடைய அழுத்தங்கள், மனப்பிரச்சனைகள் அவளுக்கெல்லாம் சரி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனோவியாதி, மென்டல் டிசார்டர்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நிறையா ஆர்டிசம் குழந்தைகள், பார்க்கின்சன், நிறைய நோயெல்லாம் சொல்கிறா இல்லையா, இதெல்லாம் இந்த மன அழுத்தம் இன்றைக்கி உள்ள பெற்றோர்களுக்கு இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதை பாதிக்கிறது. அதனால் இந்த கர்ப்பவதிகள் கூட இந்த காலகட்டத்தில் அவள் இந்த மாதிரி ராத்திரி கொஞ்சம் குடும்பத்துக்கு சத்துள்ள ஆகாரங்களை திங்கக்கிழமை சாப்பிட்டுட்டு, காலையில் சாப்பிட்டு, ராத்திரி அந்த 7:30 மணிக்கு மேலே அம்பாளை வழிபட்டு அவள் இந்த தயிர் சாதம், பால் சாதத்தை மட்டும் தயிர் சாதம் சாப்பிடக்கூட பால் சாதம் சாப்பிட்டா அவளுக்கு பெறக்கூடிய குழந்தைகளோட அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இந்த இவ்வாளுக்கெல்லாம் அந்த சொப்பனங்கள்ங்கிறது வராது. ஏன்னா இப்போ இந்த சொப்பனங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த மனதை நம்ம எப்பயும் ரொம்ப சுத்தமாக அடிக்கடி தியானங்கள் பண்ணணும். தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது வெறும்னா சும்மா அப்படியே உட்காண்டிருந்தால் போகாது. அவன் அம்பாளை நினைத்து தியானம் பண்ணணும். அம்பாளுடைய மந்திரங்களை மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணணும். சத்தமாக சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே எப்பயுமே பெண்கள் அதிகமாக வாயை விட்டு சப்தத்தை வெளிப்படுத்தினாலே அவளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அப்போ அதனால தான் பெண்களை உறக்க பேசக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் அதுதான். இது விமன் அடக்குமுறைலாம் தப்பாக பேசின்னு இருக்கா. சாஸ்திரம் பெண்களை சாந்தமாக, அவர் குடும்பத்தில் ஒரு பெண் சாந்தமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லபடியாக ஒரு அந்யோன்யமான ஒரு உறவுகள் மேம்படும். அதுக்கு பெண்களுக்கு அந்த 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 ஒரு மௌனத்தை கடைப்பிடிப்பதற்கு, அந்த மனசாந்தியை கொடுப்பதற்கு அவளுக்கு இந்த ஒரு பூஜை முறை, அம்பாளுடைய பூஜை முறையை சொல்லியிருக்கு. அது திங்கக்கிழமை. ஸோ இந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்தினாலே சொப்பனங்கள் வராது. அப்போ அந்த சொப்பனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனம், அந்த மனதை சரி பண்ணுறதுக்கு இந்த சந்திரனுடைய 3ஆம் முறை சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு திங்கக்கிழமையாக சேர்ந்து வந்தால் விரதம் இருந்து சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே அம்பாள் கோயிலில் விளக்கை நெய்தி வைத்து வெள்ளை தாமரை, வெள்ளை அள்ளி புஷ்பம் செவ்வள்ளி புஷ்பம் சாத்தி அம்பாளை வழிபட்டு வரலாம். நெய்தீபம் ஏற்றி ஒரு பால் சாதமோ தயிர் சாதமோ தாளிக்காமல் நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் பரிகாரம். இப்போ இந்த சொப்பனத்தில் சர்ப்பம் வந்தால் என்ன? சில பேர் படிக்கடி பாம்பு சர்ப்பம் வரக்கூடாது. சுப சொப்பனங்கள், அசுப சொப்பனங்கள்னு 2 இருக்குது. சரி, இந்த சொப்பனங்கள்லாம் இப்போ டாக்டர்லாம், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்லாம் போனால் உங்களுடைய பதிவுகள், எண்ணங்கள், அதுக்கு தான் உங்களுக்கு சொப்பனமாக வருதுன்னா சொல்லுவாள். சாஸ்திரம் அப்படிலாம் சொல்லலை. சாஸ்திரத்தில் நம்ம சாஸ்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நாம் உண்ணக்கூடிய உணவுகள், இதெல்லாம் பொறுத்து தான் சொப்பனங்கள் ஏற்படும். அதனால் உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுகளை, சாத்வீகமான உணவுகள் யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு சொப்பனங்கள், கெட்ட சொப்பனங்கள் வராது. இந்த மாம்சம் போன்ற உணவுகளை, அதிகமான காரம், மாம்ச உணவுகள், வெங்காயம், பூண்டு போன்ற அதிகமாக சேர்க்குறவாளுக்கு தான் சொப்பனங்கள் அதிகமாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொப்பனங்கள் பலிக்குமா பலிக்காதா அப்படின்னா அதுக்கு சாஸ்திரத்தில் விளக்கம் இருக்குது. இப்போ முதல் சாமம் சொன்னால், இப்போ நம்ம முதல்ல 4 ஜாமம்னு சொல்கிறோம், ராத்திரியை பிரிக்கிறோம். ஏன்னா முதல் சாமத்தில் கண்ட சொப்பனங்கள் 1 வருடத்திலும், 2ஆம் சாமத்தில் கண்ட சொப்பனங்கள் 3 மாதத்திலும், 3ஆம் சாமத்தில் கண்ட சொப்பனங்கள் 1 மாதத்திலும், சூரிய உதயத்தில் கண்ட சொப்பனங்கள் 10 நாட்களிலும், சூரியன் விடிந்த பிறகு கொண்ட சொப்பனங்கள்
உடனடியாகவும் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தேன்னா இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஒரு சொப்பனம் வந்தது உடனே நடந்ததா அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு நடக்காமல் கூட இருக்கலாம். அது மாதிரி சில பேருக்கு நடக்கும். இது எதை பொறுத்து இருக்குன்னா அவளுடைய வாழ்க்கை முறை, அவளுடைய தர்ம நியாயங்களை பொறுத்து இருக்குது. சில பேர் உணவு தப்பாக சாப்பிட்ருப்பா, ஆனால் வாழ்க்கை கரெக்டாக வச்சுட்டுருப்பா, பூஜை புனஸ்காரம் பண்ணுவாள். அவளுக்கு ஒரு தப்பான சொப்பனம் வந்தால் கூட அது அவளுக்கு பாதிக்காது. சரி, இப்போ சொப்பனத்தை இந்த முதல் சாமத்தில் கண்ட சொப்பனம் ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ முதல் சாமத்தை என்ன சொப்பனம் கண்டா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சுப சொப்பனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த சொப்பனங்கள் அவளுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும். அசுப சொப்பனங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு வருஷத்தில் நடக்கும். அப்போ 2ஆம் சாமத்தில் கொண்ட சுப சொப்பனங்கள் 6 மாதத்தில் நடக்கும். அசுப சொப்பனங்கள் 6 மாதத்தில் நடக்கும். 3ஆம் சாமத்தில் கொண்ட சொப்பனங்கள் 3 மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சுபம் அசுபம் சொப்பனத்தை பிரிக்கணும். இப்போ எதெல்லாம் சுப சொப்பனங்கள், எதெல்லாம் அசுப சொப்பனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ ஒருத்த வானத்தில் பறக்கிற மாதிரி கனவு கண்டான், இல்லை கடலில் சமுத்திரத்தை கடக்கிற மாதிரி கனவு கண்டான்னா அவனுக்கு நிறைய பணம் வர போகிறதுன்னு அர்த்தம். அதை முதல் சாமத்தில் கண்டானா ஒரு வருஷத்தில் வந்துடும். 2ஆம் சாமத்தில் கண்டா 6 மாதத்தில் வரும். 3ஆம் சாமத்தில் கண்டா 3 மாதத்தில் வரும். சூரிய உதயத்தில் கண்டா 10 நாளில் வந்துடும். ஏன்னா சூரியன் உதித்த பிறகு இதுக்கு அதிகாலை வேலையை கண்டானா ஒரே உடனே வந்துடும். இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ இதே மாதிரி ஆனை மறை ஏறுறது, அம்பாரி ஏறுறது, ஒருத்தருக்கு வெண் பாம்பு கடிக்கிறது நல்ல சொப்பனம். மற்ற பாம்புகள் கடித்தால் கெட்டது, வெண் பாம்பு கடித்தால் நல்லது. இது மாதிரி அது மாதிரி சொப்பனங்களில் தேல் கடித்தா நல்லது. ஆனால் அது மாதிரி தேல் கடிச்சிருத்தே அப்படின்னா பயப்பட வேண்டாம். தேல் கடித்தாலும் பாம்புகள் கனவுகள் சொப்பனத்தில் துரத்தினா கெட்டது. இது மாதிரி சொப்பனங்களில் ஆமை சொப்பனங்களில் வரக்கூடாது. புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி சொப்பனங்களில் சில சொப்பனங்கள் நல்ல சொப்பனங்கள், சில சொப்பனங்கள் கெட்ட சொப்பனங்கள்னு இருக்குது. இப்போ இப்போ இந்த சொப்பனங்கள் அதுதான் சொல்கிறேன். நல்ல சொப்பனம் கெட்ட சொப்பனம் இதை நினச்சின்னு பயப்பட வேண்டாம். அவள் இப்போ கெட்ட சொப்பனம் வர்றவா அவளுக்கு இந்த சொப்பனம் கண்டேன், அதனால் எனக்கு வீட்டில் துர்மரணம் நடந்தது, இந்த சொப்பனம் கண்டதுக்கு பிறகு தான் வந்தது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அதான் சொல்கிறேன். அவளுக்கு இந்த சொப்பனங்களை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்ம வழிமுறைகளை பண்ணாலே நம்ம இந்த சொப்பனுடைய தீய பலன்களையும் நல்ல பலன்களையும் ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம், நம்ம கடமையை செய்கிறோம், நம்ம உண்மையாக உழைக்கிறோம், அதனுடைய பலனை வச்சு வாழ போகிறோம். நல்ல சொப்பனம் அதனால் யோகத்தை படையணும்னு அவசியம் இல்லை, கெட்ட சொப்பனத்தோட அதனால் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த சொப்பனத்தை இப்போ கண்டு பயப்படாமல் அந்த சொப்பனத்திலிருந்து விடுபட்டு, என்ன சில பேர் நல்ல சொப்பனம் கடலில் நினச்சிட்டே படுத்துட்டே இருந்தாலும் நல்ல சொப்பனம் வந்துருமான்னு சொல்ல முடியாது. அவளுடைய உணவு, அவளுடைய மனம், அவளுடைய செயல் இதுவே அவருடைய சொப்பனத்தை தீர்மானிக்கிறது. எனவே அவளுடைய முதல்ல தன்னுடைய கடமை, தன்னுடைய மனத்தெளிவு, இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய புலன் அடக்கம், இதை 3 யார் கரெக்ட் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு நல்ல சொப்பனங்களே வரும். அந்த சொப்பனங்களில் எதெல்லாம் நல்ல சொப்பனம், எதெல்லாம் கெட்ட சொப்பனம் நான் பிரித்து சொல்லலை. கெட்டதுக்கு ஒன்று நல்லதுக்கு ஒன்று மட்டும்தான் சொன்னேன். இப்போ சமுத்திரத்தை தாண்டினா வானத்தில் பறந்தால் நல்லதுன்னு சொன்னேன், பாம்பு துரத்துனா கெட்டதுன்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். நல்லதும் கெட்டது ரெண்டும் நிறைய இருக்குது. ஏன்னா இதை ஏன் சொல்லலைன்னு சொன்னால், இதை சொன்னால் அது உங்கள் மைண்டில் போய் உட்காந்துக்கும். மைண்டில் உட்காந்தா மறுபடியும் இந்த சொப்பனம் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களை நம்மளுடைய அழுத்தத்தை அதிகரித்து அதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு டிப்ரெஷனையும் தேவையில்லாத கவலையும் கொடுக்கும். அதனால் நல்ல சொப்பனம் தீய சொப்பனம் எதுன்னு நான் சொல்ல விரும்பலை. அதனால் நான் சொல்கிற இந்த மனதை நிர்மலமாக வைத்துக்கொள்ள பழகின்றாலே போகிறோம், உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மனதை தெளிவடைந்து விட்டால் ஸ்படிக மாதிரி வச்சுக்கணும். ஸ்படிக மாதிரி மனசை வச்சுட்டா அவளுக்கு சொப்பனம் என்பதே வராத போது அதற்கு மீறி ஒரு சொப்பனம் அவளுக்கு வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சொப்பனம் கிடையாது, இன்ட்யூஷன் சொன்னால் ஒன்று நடக்கப் போவதை முன்போடையே காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ ஞானம் என்கின்ற ஒரு ஞானம் அவளுக்கு ஏற்படும். அப்போ அந்த தெய்வ ஞானம் வேணும் என்று சொன்னால் எவர் ஒருவர் மனதை ஐகிரிய ஸ்லோகத்தை சொல்ல முடியாது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐகிரியம் வாஸ்மகே. ஐகிரியவனை கும்பிட்டா நல்ல படிப்போர்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அந்த மனசை
யார் ஒரு நிலைப்பாடோடு வைத்திருக்கிறார்களோ, அந்த ஸ்படிகம் மாதிரி வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கே அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அவர்களே படிப்பிலே அந்த நல்லதொரு நிலையை அடைய முடியும். அதே மாதிரி தான் இந்த மனதை ஸ்படிகம் போல நிர்மலமாக எவர் ஒருவர் வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சொப்பனத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாது. அவர்களுக்கு கூடுதலாக போனஸாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சொப்பனம் என்பது, அதற்கு பேர் சொப்பனம் என்று பெயர் கிடையாது, இன்ட்யூஷன் என்று பெயர். அந்த இன்ட்யூஷன் அவர்களுக்கு பின்னால் நடப்பதை முன்னால் காட்டி கொடுத்து அதன் மூலமாக அது நல்லதாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு, அதை சிறப்படை செய்வதற்கு வழி ஏற்படுத்தி கொள்ளலாம். கெட்டதாக இன்ட்யூஷன் இருந்தால் அதை அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு, அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு இறைவனளித்த வரமாகத்தான் இருக்குமே என்கின்ற அடிப்படையிலே இந்த சொப்பனங்கள் பலவிதமான சொப்பனங்கள் இருந்தாலும், அதற்கு இப்போ ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் ஒருவனுடைய ஆயுளே விருத்தி ஆகிடும். ஒரு அற்ப ஆயுள் உள்ளவன் கனவுலே கோயில் கட்டி சிவாலய கும்பாபிஷேகம் பண்ணால் அவனுக்கு ஆயுள் விருத்தி ஆகும்னு சாஸ்திரம் சொல்கிறது. எனவே நல்ல சொப்பனங்கள் அப்படி என்பது நல்ல எண்ணத்திலிருந்து வருகிறது. நல்ல எண்ணம் என்பது நல்ல மனதிலிருந்து வருகிறது. நல்ல மனம் என்பது நிர்மலமாக ஸ்படிகம் போல் எவர் ஒரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிறார்களோ, சாந்தமாக வைத்துக்கொள்கிறார்களோ, நிர்மலமாக வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் இந்த சொப்பனம் என்கின்ற ஒரு கொடுமையான அரக்கனிலிருந்து தப்பித்து அவர் வாழ்க்கையை நிம்மதியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். அருள் அமுதம்.